Crisionet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. எனக்கு பாட்டு பாட வராது. எனக்கு மட்டும் பாட்டு பாட வருமா என்ன? நான் பாத்ரூம் சிங்கர். நான் இப்ப பாத்ரூம்ல இருக்கேன் இமேஜின் பண்ணி தான் பாடுனேன் நானு. நான் பாத்ரூம்ல இருக்கும்போது ஏன் இவ்ளோ பெரிய பக்கத்துல? எனக்கு பாராட்ட முடியல. ஏன்? அப்ரிஷியேட் பண்ணனும்ல உடனே. அது எப்படி பாடுவோம்? பாயில. சி பேட். ஒரு ஜோக்க பண்ணிருக்க வேண்டாம். இது என்ன ரோஸ்டிங் செக்மெண்டா வச்சிருக்கீங்க? இல்ல இந்த செக்மெண்ட்டை வச்சு தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க நம்மள. உங்களுக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும்ல? சொல்லுங்க மாளவிகா மனோஜ், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? தெரியாது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சினிமாவில் வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட சினிமாக்குள்ளார வந்திருப்பீங்க. ஸோ ரியாலிட்டியில் என்ன நடந்தது? எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை சினிமா வந்தப்போ. வெரி நைஸ். ஒரு கேள்வி கேட்டோன்னே அது இப்படி குத்தி கொண்டுட்டா அடுத்து நான் எப்படி கான்வர்சேஷன்? ஏன்னா நான் எப்படி வந்தேன்னா, ஐ வாஸ் இன் 10th முடிச்சு சும்மா வெட்டியாக இருந்தேன். அந்த டைமில் கோவிட் இருந்துச்சு, அதனால் 11th ஸ்டார்ட்டும் ஆகலை. ஸோ அந்த டைமில் அம்மா வந்து ஏதோ ஆடிஷன் பார்த்து ஷீ சென்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி, நான் அந்த டைமில் எல்லாம் டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எல்லாம் ஐ காட் இட். ஃபைனல் ரவுண்டு ஏதோ தே வாண்ட் ஆடிஷன். அப்போ ஷீ டோல்ட் மீ இப்படி ஒன்று கிடச்சிருக்கு, நீ போகணும்னு. நான் சரி ரொம்ப ஓவராக இல்லை முடியாது, என்னால் எல்லாம் நடிக்க முடியாதுன்னெல்லாம் சொல்லி ஐ டோல் ஐ ஓன்ட் கோ. என் அப்பா எப்படின்னா ஹீ இஸ் ஆல்சோ நாட் தட் இன்ட்ரெஸ்டட் சினிமானெல்லாம் மெயினாக எனக்கு வேணாம். அப்போ இஸ் லைக் வேணாம், நீ போ வேணான்னு சொல்லிட்டேன். சரி அம்மாவுக்கு பிடிக்கும், சரி போகலான்னு நினச்சி ஓகே போயிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கே போய் எல்லோரையும் பார்த்தப்ப ஐ வாஸ் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே சரி பண்ணலான்னு நினச்சேன். அந்த படமும் நான் சும்மா ஸ்கூல் ஆர் காலேஜ் போகிற மாதிரி சும்மா போயிட்டு அவங்க சொல்கிறது பண்ணிவிட்டு ஐ கம் பேக். ஜோ நான் அப்படி தான் பண்ணேன். அதில் வந்து எல்லோரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணணும், இந்த லெவலுக்கு வரணும், சினிமா இப்படி இருப்பேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பி ஆனஸ்ட் எனக்கு தெரியாது. இப்போது அதை பற்றி எனக்கு தெரியாது. சரி, now you tell me what expectation you had and is it fulfilled or not? நான் சினிமாக்குள்ளார வரும்போது எனக்கு இருந்த ஒரே எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆம்பிஷன் என்ன வேணால் சொல்லலாம், ஒரு ஆங்கர் ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறமேட்டு நான் பண்ணுறது எல்லாமே இந்த கோயிங் வித் த ஃப்ளோ தான். பட் ஹீரோ ஆகணுங்கும் போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்தது. பிகாஸ் என்னை லான்ச் பண்ணது வந்து சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் என்னோட ப்ரொடக்ஷனில் படம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நிறைய படம் வரும், ஹீரோ வந்துட்டோம், அந்த ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆப்வியஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும், இதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன்லாம் இருந்தது. பட் ஜீரோ பேக்ட்ராப்பில் பின்னாடி வந்து எனக்கு பெருசாக சப்போர்ட்டு ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஆட்கள் அப்படின்னு யாருமே இல்லை. அப்படிங்கும்போது அது ஒரு கேக் வாக் மாதிரி இருக்காது சினிமா அப்படின்றது அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி வந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் எல்லாம் அப்படின்னு நினச்சேன். ரியாலிட்டி அப்படி இல்லை. அந்த ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்றது லேட்டராக நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சீரியஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சோன்னே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போவே ரியாலிட்டி வந்து அது என்னது ஹிட்ஸ் ஹார்டா அப்படின்றது என்னோட மொதல் படம் முடிஞ்சோன்னே தெரிஞ்சிச்சு. இப்போ ஜோ பண்ணும்போது எவ்ரிபடி யூஸ் டு டெல் மீ இது ஹிட் ஆகும், உனக்கு நிறைய சான்சஸ் வரும்னு. ஈவன் யூ யூஸ் டு டெல் மீ இது சூப்பர் ஆகும். அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அப்படியா ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம், ஐ வாஸ் லைக் தட். சரி ஒரு வேளை எப்போவுமே இன் மை லைஃப் ஐ எம் லைக் சரி அப்படி ஆகணும்னா ஆகட்டும், ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுவேன். ஸோ ஐம் நாட் கீப்பிங் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஐ பி லைக் நான் வஸ்ட்டாக நினைப்பேன், இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன். அதனால எனக்கு அப்போ ஜோ ஷூட்டிங் போகும்போது வஸ்ட்டாக நினச்சிட்டு இருந்தியா? படம் நல்லா இருக்குன்னு ஐ நோ, ஆனால் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் பீப்புள் வில் லைக் இட். ஏன்னா ஐ நெவர் கீப் ஹோப் which have helped me a lot. ஒரு ப்ராசஸ் வந்து நல்லா வருது, இது நல்லா இருக்குது அப்படின்னா people will like it. I never keep hope. அதனால I'm happy with it. Such a positive person. இப்போ friends or somebody will be like ஃபேமிலியில் இவ்வளோ ஜோ நல்லா வந்தேன், ஏன் உனக்கு அவ்வளோ நல்ல படம் வரலன்னு நிறையா வாட்டி கேட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் ஃபீல் ஐ லைக் வரும், நான் அப்படி இருக்கனாலே எனக்கு ரொம்ப இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் அது என்ன கேட்டால் அது நல்ல குவாலிட்டியான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் இந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதனால உனக்கு எதுவுமே பெருசாக ஹர்ட் ஆகாது. ஆமாம், அதனால நான் ஜாலியாக இருக்கேன். சின்ன வயசில் வந்து சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், நம்மளால் அதை மறக்கவே முடியாது. ஏதோ அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து நமக்கு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
எனக்கு இந்த மாதிரி கேட்டால் ஆக்சுவலி தெரியவே தெரியும். யூ நோ மீ, இப்படி கேட்டால் எனக்கு தெரியாது. சரி, சைல்ட்ஹுட் மெமரி அப்படின்னா மெமரின்னு சொன்னால் ஐ வுட் சே குட் ஆர் பேட், ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலி இட்ஸ் நாட் தட் குட். எனக்கு வந்து ஐ வாஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆர் யூகேஜி ஏதோ அப்போ நடந்த மெமரி. ஆமாம், ஓகே. எங்களுக்கு ஒயிட் யூனிஃபார்ம் இருந்துச்சு. ஸோ லஞ்ச் பிரேக்காக இருந்துச்சு. ஐ வென்ட் லஞ்ச் பிரேக், இட் வாஸ் ஓவர் அண்ட் ஐ ஹேட் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ். ஐ ஆல்வேஸ் ஈட் வித் ஹேண்ட்ஸ். அப்போல்லாம் எவ்ரிபடி யூஸ் ஸ்பூன், அதனால என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. நான் கை வச்சு சாப்பிட்டதுனால ஐ ஹேட் டு வாஷ். ஐ வெண்ட் அலோன். வரும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து என்னை இடிச்சிட்டேன் இங்கே வந்து. நானும் சரி ஓகே, நான் இப்படி போயிட்டு ஓகே நின்ட்டேன். இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டு ரொம்ப அழுது. இங்கே குட்டியாக அவளுக்கு ஒரு குட்டி டாட் இருக்குது, பிளட் வர மாதிரி குட்டி. அதுக்கு அவள் அவ்வளோ சீன் போடுறேன். என் பக்கத்தில் நிறையா பேர் வந்துட்டு ஓ மாளவிகா பிளட்னு சொல்லிட்டேன். நான் பார்த்தா என் ஒயிட் யூனிஃபார்ம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, இங்கேருந்து வந்துட்டே இருக்குது. எனக்கு தெரியல, மேபி அப்போ எனக்கு பெயின் எதுவும் ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃபீஸ் எல்லாம் எடுத்து போயிட்டேன். அவங்க ஏதோ நூற்றிட்டேன். சச் அ பேட் ஃபீலிங், இட் வாஸ் பர்னிங். எனக்கு ஆக்சுவலி பாசிட்டிவாக எதுவும் ஸ்டோரி கிடையாது, அதனால தான் இது சொல்லிட்டு இருக்கேன். தே டுக் மீ தட் ஹாஸ்பிட்டல், ஏதோ ஸ்டிச்சஸ் போட்டேன். ஏன்னா எனக்கு அது வரைக்கும் ஐ ஹாவ் நெவர் பீன் லைக், அப்பா எப்போவுமே சொல்லுவேன், நானும் என் அண்ணாவும் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கேசஸ் வரல எங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ வரல, 1-2 வாட்டி தான் போயிருக்கேன். ஸோ ஐ வாஸ் நெவர் யூஸ் டு திஸ் ஹாஸ்பிட்டல் திங்ஸ் அண்ட் ஆல். நான் ரொம்ப பயந்துட்டேன். அங்கேருந்து நான் எல்லா கடவுள் பேர் எல்லாம் ஷவுட் பண்ணிட்டே இருந்தேன். கிளாஸுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல் போனதில்லை இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுன்றதே ரொம்ப குட்டி பொண்ணுமா? நான் பார்க்கவே இல்லைல்ல. சரி ஓகே. போலியோ ட்ராப்ஸ் போடுறதுலேருந்து தடுப்பூசி போடுற வரையும் அத்தனை தடவை கூட்டு போய், இதனால தான் நான் எதுவும் சீரியஸாக சொல்ல மாட்டேன். சரி ஓகே ஓகே, சொல்லு. இதுதான் என்னோட மெமரி. நீங்கள் எல்லாம் அது டிஸ்ட்ராய் பண்ணிட்டு சொல்ல மாட்டதுக்கு. சரி, உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. சைல்ட்ஹுட் வேணா, ஜோவில் இருந்த சம்திங் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும்? ஜோவில் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வர்ஸ்ட் ஆர் பேட் எனிதிங்? ஜோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, பிகாஸ் எனக்கு நான் ட்ரஸ்ட் பண்ண அளவு ப்ரொடியூசர்ஸ் வந்து அது மேலே ட்ரஸ்ட் வைக்கல, அந்த கதை மேலே. ஜஸ்ட் அனதர் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சாங்க நிறைய பேர். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன், இதோட ட்ரீட்மெண்ட் வேறையாக இருக்கும், இதோட ஃபில்ம் மேக்கிங்காகவும் வேறு ஒன்று இருக்கும், இது பிடிக்கும் எல்லாருக்குமே, லவ் ஸ்டோரின்றது எப்போவுமே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி பேட் பேஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு 2-3 இயர்ஸ் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் அந்த பேட் மெமரியாக எனக்கு இருக்கிறது, அது அபவுட் டு ஸ்டார்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போச்சு ஒரு ப்ரொடக்ஷனில். அப்படி போயிட்டு திடீர்னு ஸ்டாப் ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. பிகாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஓகேன்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு போய் அது ஸ்டாப் ஆகுதுன்றது வந்து நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அப்படி இது மிஸ் ஆகுதுன்னா இது ஆரம்பிக்கிற வரையும் இதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஸ்டிக் ஆகிக்கிட்டேன். ஸோ அது ஒரு பேட் மெமரி. மற்றபடி த்ரூ அவுட் த ப்ராசஸ் பார்த்தா பேட் மெமரியாலாம் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. Why did you guys choose me? You guys told certain things, but why me? என்னோட சைடில் இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் எனக்கு ஈக்குவல் ரோல் அது. ஐ மீன் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கோ, எனக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கோ, அதே அளவுக்கு சக்தி கேரக்டருக்கும் இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நடக்கிற சண்டையை அவங்க பார்க்கணும் ஸ்க்ரீனில். ஸோ அவங்க 2 பேரையுமே கப்புலாக அக்செப்ட் பண்ணணும் ஆடியன்ஸ். அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்ம 2 பேரையும் வந்து ஜோவில் பார்த்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் 2 பேரும் சண்டை போட்டுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஜோவில் பார்த்து, ஐ மீன் ஜோ சுச்சி 2 பேரும் வந்து ஆஃப்டர் மேரேஜ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மூடை வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி செட் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. கம்ஃபர்ட் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் இருக்கணும். பட் தென் அந்த ப்ராசஸ் ஆப்வியஸாக உனக்கு தெரியும், நாங்கள் சொல்லிட்டோம், இருந்தாலுமே கலைக்கு வந்து லாங்குவேஜில் இருந்தது. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஆடிஷன் வந்தோடனேயுமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ அப்படி தான் எனக்கு பாராட்ட முடியல. அப்ரிஷியேட் பண்ணணும்ல உடனே, அது இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணுறது. இப்போ பண்ணு. ஓகே, அதுதான். அப்போ ஐ ட்ரஸ்டட் யூ, இந்த ரோலை உன்னால் புல் ஆஃப் பண்ண முடியும், யூ ஆர் கேபபிள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ மாளவிகா. ஓகே, சரி, நீங்கள் ஏன் ஆண் பாவம் போல அது பண்ணுறது? அதான் நானே கேட்குறேன். இல்லை, பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேளு. டு பி ஆனஸ்ட், எனக்கு இது வரைக்கும் வந்த ஸ்கிரிப்ட்ஸில் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக படல. ஒருவேளை இஃப் த ஸ்டோரிஸ் வேர் நைஸ் ஐ குடன்ட் டூ தட். டு பி ஆனஸ்ட், எனக்கு வேண்ட படம் என்ன வேணாம், எனக்கு பிடிச்ச அவங்களுக்கு என்ன பிடிக்கல.
ஓகே. ஸோ இது வந்து த டீம் லைக் மீ அண்ட் ஐ லைக் த ஸ்கிரிப்ட். அண்ட் ஆஃப்டர் தேட் எனக்கு இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அது வரைக்கும் ஐ ஹேவ் நெவர் பீன் லைக் ஒரு மேரிட் கப்புள் மாதிரி நான் பண்ணல. ஸோ இட் வாஸ் அ கிராஃப். நான் பண்ணது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணா ஃபஸ்ட் மூவியில் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் பண்ணேன். ஸோ ஐ வாண்டட் டு சம்திங் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸாக காட்டணும்னு சரி மேரிட் கப்புள் மாதிரி கொஞ்சம் மெச்சோர்டாக தெரியணும்னு நானே யோசித்தேன். அதில் வந்து ஆடிஷன் என்ன பண்ண வச்சப்பா இட் ஃபெல்ட் இன்ட்ரெஸ்டிங். இன்டர்வல் சீன் தான் பண்ண வச்சேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கத்தி பேசணும், கொஞ்சம் சைக்கோ மாதிரி நடந்துக்கணும். ஐ டூ தட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம். ஆனால் அது எனக்கு காட்டுறதுக்கு இது வரைக்கும் ஆப்ஷன் கிடைக்கல. ஏன்னா நான் பண்ணுற படத்துல எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் காட்டுறேன். ஸோ ஐ வாண்டட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். சம்திங் சரி ட்ரை பண்ணலாம். சும்மா தான் உட்காந்துருக்கேன், சரி ட்ரை பண்ணலாம்னு நினச்சி பண்ணிட்டேன். சும்மா உட்காந்துருக்கேன், அனுபவம் பொல்லாது நடிச்சிருக்கீங்க. ஐ டோல் த ஸ்டோரி வாஸ் டூ குட். இப்போ ஆஸ் அ டீமாக வந்து வி ஆர் வெரி ப்ரௌட். தேங்க்யூ. ஒய்யால நான் பாட்டு பாட நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். எனக்கு பாட்டு பாட வராது. பரவாயில்ல, ட்ரை பண்ணு. இல்லை பக்கா எனக்கு மட்டும் பாட்டு பாட வருமா என்ன? நான் பாட்டுக்கு ஸ்டேஜ்லலாம் ஏறி பாடல ஜாலியாக. டியூட்ல என்ன பாட்டு? the one that came no இரு நான் பாட்டு ஊரும் blood 10,000 அதுதான். அதோட அந்த எனக்கு பாட்டு பாட நீ வராது. சொல்லு. இப்போ உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாட்டு தான். ஊரும் பிளட்டா? ஓகே. வைசாகோட ரேண்ட்னு ஒரு பாட்டு இருக்கு. ரேண்ட்டை கொஞ்சம் கேளுன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஐ லவ் தட் சாங். ஒரு நாள் அழுதான் சோகம் தீருமா, உன்னை போல மனுஷனுக்கு ஓவர் ஷேரிங் ஆகுமா, ட்ராஜடி இல்லா ஆர்ட்டு இங்கே ஏதுமா, ஹார்ட் பேக்கில் வளர்ந்துடா அந்த ஜார்டன் இங்கே யாருமா, ட்ரிகர் ஆகிடாம பார்த்துக்கோ, சேஸ்பே சொன்ன சேர்த்துக்கோ, ஒன்றை எட்ட டைம்னு ஒன்றை நீயே தேத்திக்கோ, அந்த ஞாபகத்தை புதைச்சிக்கோ, நாளும் பொழுதும் சிரிச்சுக்கோ, இத்தனையும் தாண்டி வந்தா இன்னும் என்ன தொடச்சிக்கோ, அழுதாராதது எதுவும் இல்லை நண்பா, அத்தனைக்கு பிறகு ஒரு பூ பூக்கும் நண்பா, செல்ஃபார்ம் செய்வதெல்லாம் சிற்றின்பமா நண்பா, சர்வைவ் செஞ்சு காட்டு சட்டுலாம் நீ நண்பா. நான் பாடினேன்ல, அதுனா நல்லா இருக்குன்னு நினச்சா பாடினேன். இட் வாஸ் குட். நான் பாடினது இவ்வளோ கூட இருக்காது. எனக்கு ஃபுல்லாக ட்ரோல் தான். உங்களுக்கு நல்லா வியூஸ் கிடைக்கும்ல. நான் பாத்ரூம் சிங்கர். நான் இப்போ பாத்ரூமில் இருக்கேன் இமேஜின் பண்ணி தான் பாடினேன். நான் பாத்ரூமில் இருக்கும்போது ஏன் இவ்வளோ பெரிய பக்கத்தில் ஆண் பாவம் பாட்டு அது எப்படி பாடுவோம்? வாயில. ஐயா சீ பேட். நான் ஜோக்க பண்ணிருக்க வேண்டாம். நானே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, சொல்ல வேற இருந்தாலும் ரெடியா? மரச்சேனே நெஞ்சில் அப்படின்னு ஊன் கொட்டிட்டு அங்கேயே உட்காந்துருப்பல. சிங். எனக்கு சவுண்டே வர மாட்டேங்குது. அவங்க வால்யூம் ஏற்றிப்பாங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட். யூ ஸ்டார்ட். ஷையா ஃபீல் ஆகுது. அப்படியா? ஓகே பரவாயில்ல. ஷையா ஃபீல் பண்ணிட்டே பாடுங்க. ஓகே ஸ்டார்ட். யூ ஸ்டார்ட். யூ ஸ்டார்ட். மரச்சேனே நெஞ்சில் மரச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத மறந்தேனே என்ன மறந்தேனே. என்ன வச்சு என்னெல்லாம் செய்ய வைக்கிறேன் நீங்க. ஓகே கண்டினியூ. விலகாத கண்ணே விலகாத. இது என்ன ரோஸ்டிங் செக்மெண்டா வச்சிருக்கேன் நீங்க? இல்ல இந்த செக்மெண்ட்டை வச்சு தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க நம்மள. ஓகே, தி பெஸ்ட் மெமரி ஆஃப் அன்பாவம். ஐ வுட் சே தி டப்பிங். அன்பாவத்துக்கு தேர் இஸ் சோ மச் கத்தணும். ஆக்சுவலி ஐ ஹேவ் டு க்ரை. அதுவும் நான் நார்மலி என் லைஃப்பில் அழும்போது ஐ ஹவ் டோல்ட் யூ எனக்கு சவுண்ட் வராது. ஆமாம், வந்தாலும் கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் அவ்வளோதான் இருக்கும், சவுண்டே இருக்காது, மூஞ்சில் மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் வந்து நான் கத்தி அழணும், எனக்கு அது வராது. ஸோ யூ கைஸ் ஹெல்ப் மீ. அதனால் நான் இட் டுக் சம் டைம். அதனால் நான் நிறையா எஃபர்ட் போட்டேன். இப்போ தான் எனக்கு ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எஃபோர்ட் போட்ட மாதிரி எனக்கு படுது. இது வரைக்கும் லைக் ஜாலியாக பண்ணிட்டு தான் போயிட்டேன். அதனால் இட் ஃபெல்ட் அ பிட் சம்திங் இஸ் இம்ப்ரூவிங். ஸோ ஐ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட். நேற்று யாரும் என்கிட்ட வந்து சொன்னேன், ஐயோ டப்பிங் வாஸ் நைஸ். நான் கேட்ட ரியோ கிட்ட ஹூ டிட் த டப்பிங்னு. ஐ ஃபெல்ட் நைஸ் ஹியரிங் தட். ஸோ யா, நான் ரொம்ப முக்கியம் பண்ண சீன் எது? டெல் மீ தட், டு பி ஆனஸ்ட். கேவலமாக நான் ஏதோ சீன் பண்ணியிருப்பேன் பக்கா. யூ வில் டெல் தட், யூ வில் டெல் மீ. தியேட்டரில் நான் பார்க்கும்போது யூ வில் டெல் மீ திஸ் வாஸ் நாட் குட். விச் இஸ் தட்? அந்த சீனில் ஆக்சுவலி உனக்கு டயலாக் இல்லை. ஸோ டயலாக் இல்லாத ஒரு சீனு. அதில் வந்து அதுலேயே நான் அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன். ஸோ வேற 2 கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது யூ ஹேவ் டு ரியாக்ட். பட் அந்த சீன் வந்து இட்ஸ் அபவுட் யூ.
அவங்க பேசும்போது நீ ரியாக்ட் பண்ணணும், உனக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அது என்ஹான்ஸ் பண்ணியிருக்கணும். எடிட்டில் நான் உட்காந்துருக்கும் போது எனக்கு அங்கே கொஞ்சம் கடுப்பாச்சு. இந்த சீனில் ரியாக்ட் பண்ணியிருந்தா இங்கே ஒரு க்ளோஸ் கட் பண்ணியிருக்கலாம்ல, இவன் ஏன் இப்படி நின்றுருக்கா, ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரியாக்டே பண்ணாமல் இருந்தது. அதை தவிர இது எல்லா சீனுமே யூ லிவ்ட் இன் தட் கேரக்டர். இன்டர்வல் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நடித்தப்போ எனக்கு தெரில, நடித்தப்போ ஃபுல் யூஸ்வலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ அப்படியே தான் இருந்தது. எனக்கு நான் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த அவுட்டு செக் பண்ணும்போது இன்டர்வல் பார்க்கும்போது அங்கே இருந்த எல்லாருமே அந்த இன்டர்வலை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே கை திட்டி விசில் அடிச்சு. யா ஆக்சுவலாக அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஷூட் பண்ணும்போதே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அங்கே இருந்த லைட்மேன் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. முடிச்சுட்டு வந்தோடனேயுமே சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்டர்வெல்ல திஸ் ஒன் என்ன சொல்லுவோம், சிங்கிள் டேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணி வச்சேன். இவங்க அது கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் என்னை வச்சு சிங்கிள் டேக் பண்ணீங்க? அப்போவே சொன்ன நல்லா ஒரு சீனாக பண்ணியிருப்பேன். இல்லை, அது சிங்கிள் டேக்காக போடணுன்ற மோட்டிவில் தான் எடுத்தது. பட் டேபிளில் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு கட்டு இருந்ததுன்னா அது இன்னுமே அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றனால கட்ஸ் வச்சிட்டோம். அந்த ஒரே ஸ்டிச்சில் பண்ணும்போது தான் இங்கேருந்து பேசி இங்கே அது சீரியஸ் ஆகி அது சண்டையாக மாறி அதுக்கப்புறம் அது எமோஷனாக மாறி இது பிரேக் டவுன் ஆகுறது எல்லாமே அந்த ஃப்ளோவில் இருந்தால் தான் நல்லா இருந்தது. அது சிங்கிள் டேக்காக பண்ணது தான் பெஸ்ட். அதை விட ரொம்ப முக்கியம், அதை சிங்கிள் டேக்காக படத்தில் வைக்காதது பெஸ்ட், கட் பண்ணி வச்சது பெஸ்ட். I told him, I told you like 1 hour ago, not even 1 hour ago. என்ன சொன்னேன் அது சொல்லு. You tell me. ஏய், என்னோட சீக்ரெட் என்ன நான் எப்படி சொல்றது? நீ தான் சொல்லணும். நான் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கான்னு பார்க்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லு. நீ தான் சொல்லணும். யூ ஷுட் டெல். நான் இப்போ சொன்னா தப்பா போகும், அதுக்கு என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாது. அந்த ரீல் பார்க்கறது தானே? ஆமாம், இந்த என்ன சொல்லுவோம், ஃபுல்லாக இந்த ரேக்ல எல்லாம் நிறையா குளிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைப்பேன், ஸ்க்ரப் அது இதுனால சொல்லி இதை எடுத்து இப்படி குளிச்சுட்டே இருக்கிற வீடியோ வரும் இன்ஸ்டாவில். அதை நான் நிறையா பார்ப்பேன். ஆக்சுவலி அவங்க அந்த மாதிரி இது கிடையாது, அதனால நானும் அப்படியெல்லாம் வாங்கிட்டு ட்ரை. இந்த ரீல்ஸில் பாத்ரூம் செட்டப் பண்ணுறது செட்டப் இல்லை, அவள் ஈச் ப்ராடக்ட் எடுத்து ஒரு 5-6 சோப்பு எடுத்து குளிச்சுட்டே இருப்பேன். அவங்க ஏன்னா சும்மா கையில் தேய்ச்சிட்டு இருப்பேன், அது பார்க்குறது எனக்கு சாட்டிஸ்ஃபை. டெல் ஒன் ஆஃப் யோர்ஸ். என்னடா என்னோட சீக்ரெட் என்னடா? ஏதாவது அவன் நிறைய சொல்லுவேன். ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ரொம்ப டீப் தாட்ஸ்குள்ளார போகிறேன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா என்னோடய அட்மாஸ்ஃபியர் வந்து க்ரௌடடாக இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஐ ஒன்ட் பி அலோன். தனியாகவே இருக்க மாட்டேன். டக்குன்னு யாருக்காவது ஃபோன் பண்ணுறேன், எங்கேயாவது போயிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பீப்புள்ஸ் என்னை சுற்றி வேணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த டீப் தாட்குள்ளார போகாமல் இவங்க கூட ஜாலியாக வேறு ஏதாவது டாபிக்குள்ளார போயிடுவேன். எனக்கு வந்து புலம்ப பிடிக்காது, இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு புலம்ப பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும்போது மோஸ்ட்டாக மற்றவங்க கூட வேறு ஏதாவது பேசி என்னோடய மைண்ட் செட்டையும் என்னோடய என்விரான்மெண்ட்டையும் ஹாப்பி ஆக்கிப்பேன். ஒன் திங் ஐ வுட் சே தட் மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட நான் பார்க்கல இஸ் தட் ஒரு ஆர்டிஸ்ட் இப்போது நம்ம பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவேன். யூ ஸ்டே தேர் ஃபார் அதர் பீப்புள் டு ஃபினிஷ் இட். இப்போ எனக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னா இஃப் யூ ஆர் தேர், எனக்கு உங்ககிட்ட பார்த்து பேசும்போது இட் மைட் கம் மோர், யூ நோ தட். அப்போ கொஞ்சம் மோர் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். அப்போ யூ ஹெல்ப் தட் அலாட். மெனி பீப்புள் டசன்ட் டூ தட். நான் ஒர்க் பண்ணதில் தே டோன்ட், அவங்க நெகட்டிவாக பண்ணல, பட் தே டோன்ட் ஹேவ் தட் திங் இன் மைண்ட், தே டோன்ட் கேர். நம்ம ஒர்க் முடிச்சு நானும் அப்படி தான். இஃப் சம்படி வாண்ட்ஸ், இஃப் தே டெல் மீ டு ஸ்டே, ஐ மைட் ஸ்டே. இல்லைன்னா நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. அது மட்டும் இல்லை, யூ ஆர் அ ஹீரோ, யூ ஆர் கம்மிங் அண்ட் ஹெல்பிங் எவ்ரிபடி வித் ஆல் தேர் திங்ஸ். டப்க்கு போய் யூ ஆர் சிட்டிங் தேர், எடிட்டில் போய் உட்காந்துருக்கேன், அவ்வளோ யூ ஆர் புட்டிங் எஃபர்ட் அந்த படத்துக்கு. ஐ எம் நாட் யூஸ் டு லைக் சீயிங் தேட் அ லாட். ஸோ ஐ ஃபீல் ஆக்டிங்லி யூ ஆர் டூ குட். அண்ட் ஆல்சோ இது நான் சொல்லுவேன் டு த ADs, you are a very nice person to them. Thank you so much மாளவிகா. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் இவ்வளோ நிறைய பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்வியூவர் கிடையாது, நான் பேசி தான் ஆகணும், அதனால பேசிட்டேன். ஓகே, thank you so much. Thank you, thanks to you too. Crucianet, India's fastest customer support, certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet.